எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுவையான கமகமக்கும் பக்காவான சுக்கா ரெசிபி. இதை பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ எலும்பில்லாத பீஃப் வாங்கி இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுக்கா செய்கிறதுக்கு பீஃபை ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போம்ல அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் தான் இது குக்காகி வரும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்ததாக இதை குக் பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 150 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி சாஃப்டாகி வரணும். நீங்கள் நினைக்கலாம் தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்க்கலாமேன்னு சொல்லிட்டு, பட் அந்த மாதிரி சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே குக் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாகிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை சேர்த்துக்கலாம். பீஃபை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை, தக்காளி மட்டும்தான் சேர்த்து செய்கிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கறி கூடையே சேர்த்து மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பரட்டி வச்சுருக்கிறதுனால நம்ம தனியாக தக்காளியில் சேர்க்கணுன்னு தேவையில்லை. இப்போது பீஃப் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதே மெத்தட்லேயே நம்ம சிக்கன் மட்டனும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்கனுக்கு டைம் கம்மியாக தான் செலவாகும். மட்டன் பீஃப்க்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அந்த மசாலா பரட்டி வச்ச பாத்திரத்திலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த கறியிலேருந்து வர தண்ணியிலேயே இது குக் ஆயிரும். நீங்கள் நினைக்கலாம் குக்கரில் போட்டு குக் பண்ணனா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் அதை விட இந்த மாதிரி பேனில் போட்டு குக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டைம் தான் கொஞ்சம் செலவாகும். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 50% குக் பண்ணிக்கிறேன். இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இதுவே உங்கள் கறி இன்னும் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கறி சுருண்டு வரணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எல்லாமே வற்றி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. கறியும் சாஃப்டாகிடுச்சு, நல்ல மணமாகவும் இருக்குது. இந்த கறி இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். இது எல்லா விதமான சாதத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை துவிக்கிறேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்காக மேரினேட் பண்ணும்போது மிளகாய் தூளும் ஃபைனலாக இதில் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய பக்காவான பீஃப் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.